ஒரு நாள் ஒரு பையன் ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கிறான், ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகுதுங்கிறத ஏற்கனவே நீங்க எழுதி வச்சிட்டீங்க, அப்போ எதுக்காக நான் உங்ககிட்ட இதுக்கு மேலேயும் ப்ரேயர் பண்ணணும்னு கேட்டானாம். அதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஆண்டவர் சொன்ன பதில் என்னன்னா, நான் உன் மொத்த வாழ்க்கையும் பத்தி எழுதி வச்சிருக்கிறதுல ஒரு பக்கம் நீ ஆசைப்பட்டதாகவும் இருக்கலாம், நீ ப்ரேயர் பண்ணதாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். இது ஒரு சாதாரண கதையா இருந்தாலும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்குமே ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயின் கருவிலேயே முன் குறிச்சிட்டாரு. என் பிள்ளை இப்படிதான் இருக்க போறான், என் பிள்ளை இப்படிதான் இருக்க போறாங்கிற பிளான முதல்ல ஆண்டவர் போட்டும் வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது, நம்ம தேர்ந்தெடுக்கிற வழியில தான் இருக்குது. பாவமான வழியை தேர்ந்தெடுத்து பாவமான வழியில நடந்தோம்னா ஆண்டவர் நம்மளை குறிச்சு எழுதி வச்சிருக்கிற திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாது. ஆனா நம்ம செல்ல ஏசப்பாவுடைய வழியில நம்ம நடக்கும்போது அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாமே கண்டிப்பா ரொம்ப பெஸ்டா தான் இருக்கும். அதனால நம்ம ஆண்டவருடைய வழியில நடந்து பொறுமையா காத்திருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே பெஸ்டாவே நல்லதாவே தான் நடக்கும். ஆமென்.